போன வாரம் எங்கள் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்காக தஞ்சாவூர் வரைக்கும் போயிருந்தோம். என் ஹஸ்பண்ட் ஒன்று நான் ஷார்ட்கட்டில் கூட்டிகிட்டு போகிறேன், வியூலாம் பார்க்க சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு புதுசாக ஒரு ரூட்டில் கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் நிஜமாகவே ஒத்துதாங்க. அந்த பிளேஸ்லாம் அப்படியே பச்சை பச்சைன்னு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்களும் ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளை கூட ஃபோட்டோ எடுத்தோமோ இல்லையோ, நாங்கள் 2 பேரும் வளைச்சி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். சரி சாப்பிட போகலான்ட்டு போனோம். என் ஆத்துக்கார வேற ஒரு அசைவ பிரியர். இவர் எப்படா வெஜ்ஜு சாப்பாடு சாப்பிட போகிறாருன்னு பக்கத்தில் பார்த்தா அங்கே சோறு மோருன்னு உள்ளே போய்கிட்டு இருக்கு. இந்த வீடியோட எண்டில் வந்துட்டு ஒரு ஒரு எப்படி சொல்கிற ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ வாரம் ஏதாச்சும் ஒன்று தொலைச்சிடுவேங்க. இந்த வாரம் வந்து கோல்டு ரிங்கை தொலைச்சிட்டேன்னா இன்னொரு வாரம் வந்து கோல்டு பிரேஸ்லெட்டு தொலைச்சிடுவேன். அப்படி தான் ஒரு நாள் வந்து சாந்தம் சர்ச்சில் போயிருந்தேன். அங்கே ப்ரேயர் பண்ணிவிட்டு திரும்பி பார்த்தா கீழே வச்சுருந்த மொபைலை தொலைச்சிட்டேன். எனக்கு ஒவ்வொரு வாரம் வர்றப்ப ஐயோ நெக்ஸ்ட் வீக் என்ன தொலைய போகுதோ அப்படின்னு தான் இருக்கும். இப்போ எதுக்கு இந்த ஓல்டு ஸ்டோரி சொன்னேன்னா, இந்த தொலைகிற பதவியை வந்துட்டு இப்போ வந்து என் பொண்ணு எடுத்துக்கிட்டா போல். நாங்கள் ஃபங்க்ஷன் போயிருந்தோம்ல, அப்போ வந்து அவள் கோல்டு ரிங்கை வந்து தொலைச்சி விட்டா. நாங்களும் மண்டபம் ஃபுல்லாக வலையை வீசி சலிச்சு பார்த்துட்டோம், கடல்லே இல்லையே அப்படின்ற மட்டும் எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் நாங்களும் ஒரு வழியாக ஃபங்க்ஷனாக நல்லபடியாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் தான் என்னோட 8வது அறிவு சொன்னிச்சு, எல்லா பிளேஸ்லேயும் தேடினியே உன் ஹேண்ட்பேக்கில் பார்த்தியான்ட்டு. அப்புறம் என்ன ரிங்கும் கிடச்சிச்சு. நாங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் யாருக்காச்சும் ஏதாச்சும் தொலைஞ்சு போயிருந்தால் திரும்ப கிடைக்கணும்னு நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். பை பாய்.